வணக்கம் உறவுகளே. ஒரு காணொளி காட்டுறேன் பாருங்க. நீங்க போடுற திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் நீங்க சாமி கும்பிடுற நம்ம சாமிக்கு செய்யற துரோகம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமி கும்பிட்டு நீங்கள் திமுகவுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்மளுடைய சாமிக்கு செய்கிற துரோகம் அப்படிங்கிறாங்க. இப்போ நிறைய பேர் ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, காணொலியை தொட்டு அப்படியே புற்றீசல் மாதிரி வருது. இன்னொருத்தர் என்ன சொல்கிறான், திமுகவுக்கு ஓட்டே போடாதீங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணமே வரக்கூடாது. யார்? சவுக்கு சங்கர். அவன் ஒரு காணொலி காட்டட்டும். அதையும் அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. என்ன காமிக்கிற பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. கோச்சிக்காமல் கொஞ்சம் இருங்க, கோச்சிக்காமல் கொஞ்சம் இருங்க, அப்படி லைட்டில் இருங்க, நான் காமிக்கிறேன். எப்படியெல்லாம் விட்றாங்க தெரியுங்களா? இப்போ அதாவது என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று உருட்டுறாங்க, நமக்கு நான் உருட்டுறாங்க. இந்த ஒரு விஷயம் இந்த இருக்குது பாருங்க. பல விஷயங்கள புரிதல் கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இவர் பாருங்க, உருவாயிடுச்சுன்னா திமுகவும் திகாவும் முதல் நாளா நின்றுடும். நாங்க எல்லாம் இந்து தான், நாங்க மூட நம்பிக்கை எதிர்த்தோமே தவிர மதத்தை எதிர்க்கொள்ளே சொல்லிடுவாங்க. அப்படி ஓட்டு உருவானது அனுமானம் சிறுபான்மையினர் ஹிந்து ஓட்டுக்கள் 1-2 இருந்துச்சுன்னா உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, திமுகவும் திகாவும் நாங்கள் இந்துக்கள் தான், நாங்கள் மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கையை தான் ஒழிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் அப்படின்னு இவர் சொல்கிறார் ரெங்கராஜ் பாண்டே. அதெல்லாம் உண்மை. கலைஞர் 1900 அப்பயே சொல்லிட்டாரு. 1900 பராசக்தி படம் 52ன்னு நினைக்கிறேன், அப்பயே சொல்லிட்டார். என்ன சொன்னார்? கோயில்கள் கூடாது என்பது எங்களுடைய நோக்கம் இல்லை, கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறார். அதில் இருக்கிற மூட நம்பிக்கையை தான் ஒழிச்சார். பெரியார் சாமி இல்லைன்னு சொன்னார். கடவுள் மறுப்பாளர் பெரியார். அவர்கிட்ட ஒருத்தங்க கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் இப்போ கடவுள் இல்லைங்கிறீங்களே, இப்போ உங்கள் முன்னாடி கடவுள் வந்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடவுள் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவேன், கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு போவேன், நானும் சாமி கும்பிட்டு போயிடுவேன் அப்படின்னாரு. அப்போது கடவுளுக்கும் பெரியாருக்கும் ஏதாவது வாக்கிய தகராறு இருக்கா? கடவுளுக்கும் திமுகவுக்கு எதுவும் வாக்கிய தகராறு இருக்கா? கடவுளுக்கும் திகாவுக்கு எதுவும் வாக்கிய தகராறு இருக்கா? இல்லை. அவர் கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை. கடைசியாக தான் ஒரு கடவுள்கிட்ட போய் நிற்கிது எல்லாமே. அப்படிங்கும்போது தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாரு. கடவுள் ஏன் இல்லைன்னு சொன்னார் அப்படின்னா, மூட பழக்க வழக்கங்களுக்கு அது ஒரு மூலதனமாக இருக்குது. கடவுளுங்கிறதா மூலதனமாக வைக்கிறாங்க. கடவுளை வைத்து தான் எல்லாமே செய்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் பெரியார் கடவுளை எதிர்த்தார். அதே மாதிரி தான் கலைஞர் என்ன சொன்னார்? கோயில்கள் கூடாது என்பதில்லை, கோயில்கள் கொடியவர்களின் கூடாரங்களாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு தான் சொன்னார். புரியுதுங்களா? இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்து இப்போ எலெக்ஷன் தானங்க நடக்குது. எலெக்ஷனுக்கும் இந்து மதத்துக்கும் ஓட்டு போடுறதுக்கும் என்னங்க சம்மந்தம்? எலெக்ஷனில் யார் எலெக்ஷனாக என்ன அர்த்தம்? ஒரு நாட்டினுடைய தலைவர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் என்ன மாதிரியான ஆள், அவர் நாட்டை எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறாரு, அவரோட ஆட்சியில் கல்வி எப்படி இருக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்குது, நிர்வாகம் எப்படி இருக்குது, தொழில்துறை எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்காங்க, அவர்களுக்கான தேவைகள் நிறைவேற்றப்படுகிறதா இல்லையா, அந்த 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 தமிழ்நாடு அரசினுடைய சர்க்கார் என்ஜின் எப்படி வேலை செய்யுது, அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, அது தொலைநோக்கு பார்வை என்ன, அது எப்படி கொண்டு போகுது இந்த நாட்டை, மக்களை எப்படி வழி நடத்துது, மக்களை எப்படி கொண்டு போய் ஒருங்கிணைச்சு ஒரு 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 அவங்க கொண்டு போக டார்கெட்டு, மக்களுக்கான டார்கெட் என்ன இருக்குது, தமிழ்நாட்டுக்கான டார்கெட் என்ன அப்படிங்கிறத பற்றி அதுதானே ஒரு எலெக்ஷனுக்கு தேவை. இப்போ இந்து மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் இதில் என்ன சம்மந்தம் இருக்குது? ஓட்டு போடுங்கன்னா ஓட்டு போடணும். ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலை? ஏன் பொங்கலுக்கு வாழ்த்து சொல்கிறாரு? பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுவார் முதலமைச்சர். பொங்கலுக்கு வாழ்த்து சொல்கிறாருன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்லணும்னா அது ஒரு பண்டிகை, பொய்யும் புரட்டும் கலந்த ஒரு பண்டிகை, அதனால தான் வாழ்த்து சொல்கிறதில்ல. இதுக்கும் எலெக்ஷனுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? இதுக்கு கடவுளை எப்பயுமே இழிவுபடுத்தலைங்க யாருமே. திராவிடர் கழகமும் சரி, பெரியாரும் சரி, திராவிடர் கழகமும் சரி, திமுகவும் சரி, கடவுளை எப்பயுமே இழிவுபடுத்தலை. அண்ணாதுரை அன்னைக்கு சொன்னார். என்ன சொன்னார்? நாங்கள் பிள்ளையார் சிலையை இடிக்கவும் இல்லை, பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அதாவது ஒதுங்கி நின்றுக்கிறார், ஆன்மீகத்திலேருந்து ஒதுங்கி நின்றுக்கிறார். எங்களுக்கு இது வேணாம், நாங்கள் பிள்ளையார் சிலையை உடைக்கவும் இல்லை, நாங்கள் தேங்காய் உடைக்கவும் இல்லை, பிள்ளையார் சிலையையும் உடைக்கல, தேங்காயும் உடைக்கல அப்படின்ட்டார் மொத்தமாக.
அப்போ கடவுளை யாருமே நிந்திக்கலைங்க. கடவுள் இருக்குங்கிறது அவங்களோட நம்பிக்கை. இப்போ இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு கடவுள் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம். உலகத்துக்கு பொதுவான ஒரு விஷயம் கடவுள். அப்போ கடவுள் இருக்காருன்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு உரிமை எல்லாத்துக்கும் இருக்குதோ, அதே மாதிரி அதில் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் ஒரு சிலருக்கு உரிமை இருக்கும்ல. கடவுளை வந்து உங்களுடைய சொத்துன்னு நீங்கள் ஏன் நினச்சிக்கிறீங்க? கடவுள் வந்து ஒரு பொதுவான சொத்துங்க. கடவுள் வந்து ஒரு காமன், எல்லா மக்களுக்குமானது. இந்து கடவுள்னு சொல்கிறீங்களே, இந்து சாமி கீழே இருக்கிற இந்து மக்களாக அறியப்படுகிற அனைவருக்கும், அதாவது இந்துக்கள், பார்சிகள், சீக்கியர்கள், இன்னும் நிறையா இருக்காங்க. இதில் வந்து சேர்ந்தவங்க நிறையா இருக்காங்க. இந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் மொத்தமாக இந்து மதம்னு சொல்லிட்டாங்க. இந்து மதத்தில் இருக்கிற அனைவருக்கும் கடவுள் சொந்தம்னா அதில் ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அவர்களும் இந்துக்கள், சொல்கிறவங்களும் இந்துக்கள் தானே. அவர்களும் இந்துக்கள் தான், அவர்களுடைய பாரம்பரியம் இந்துக்கள் தான், அவர்களும் சாமி கும்பிட்டவங்க தான். சாமி கும்பிட்டதில் அவருக்கு ஒரு கருத்து முரண் இருக்குது. இப்போ எப்படி திமுகவுக்கு ஒருத்தர் ஓட்டு போடுறாங்க, அதிமுகவுக்கு ஒருத்தர் ஓட்டு போடுறாங்க, எப்படி மாற்றி போடுறாங்க? இவர் 2 ஓட்டு போடுறவங்க மனுஷன் தான். அதுக்காக ஒரு கட்சி வந்து நின்றுக்கிட்டு எனக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும், அவனுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, கடவுள் இருக்கார் அப்படின்னு. இவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, கடவுள் இல்லைன்னு. நீங்கள் கடவுள் இருக்காருன்னு சொல்கிறவங்களுக்கு இருக்கிற அதே ரைட்ஸு கடவுள் இல்லை என்று சொல்லுபவர்களுக்கும் அந்த ரைட்ஸ் இருக்குது. கடவுள் இல்லைங்கிறது அவருடைய இது. அவரை வந்து ஆதாரம் கேட்பார், வாக்குவாதம் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய வாக்குவாதத்தை வைங்க. அதுக்காக கடவுள் இல்லைன்னு சொன்னதுக்காக வந்து நீங்கள் ஓட்டே போடாமல் இருக்கனாக்கா அப்போ நாட்டுக்கும் சாமிக்கும் என்ன சம்மந்தம்? இந்துக்களே உஷாராக இருங்கள். இந்துக்களே இந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. இந்துக்களே திமுக ஓட்டு போடாதீங்க. ஏன் ஓட்டு போடக்கூடாது? யார் இந்துக்கள்? யாரை பற்றி பேசினார்? எதை பற்றி பேசுனாங்க? அவர்கள் என்ன பேசுனாங்க அப்படின்னா, மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் தான் பேசுனாங்க. சாமி கூடாதுன்னு சொல்லலை. ஒருத்தவங்களோட நம்பிக்கை எந்த காலத்துலையும் திமுகவும் சரி திராவிட கழகமும் சரி அழிச்சதில்லை, தொட்டதில்லை. கடவுள் இல்லை அப்படிங்கிறத அவங்க போதிக்கிறாங்க. எப்படி போதிக்கிறாங்க? அவர்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடவுள் இல்லை, உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடவுள் இருக்கா, நீ உன்னை சாமி கும்பிட வேணான்னு சொல்லலையே, உன்னை யாரையும் சாமி கும்பிடாதீங்க, கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லலையே. இப்போ திருப்பரங்குன்றத்துலேயே 144 போட்டாங்க, 144 தடை உத்தரவு போட்டாங்க. அந்த 144 தடை உத்தரவு போட்டு அவர்கள் எப்போயும் ஏற்ற இடத்துல தீபம் ஏற்றுனாங்க. அந்த கோயிலுடைய தலைமை குருக்கள் என்ன சொல்லிட்டாரு? திருப்பரங்குன்றத்தில் சாமி படைக்கிற அந்த தலைமை குருக்கள் என்ன சொல்லிட்டாரு? பட்டரா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? இல்லைங்க, நாங்கள் எப்போயும் ஏற்றுற இடத்துல ஒரு தடவை ஏற்றியாச்சு, அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு எப்பையும் ஏற்றுகிற இடத்துல ஒரு தடவை ஏற்றியாச்சு, 2வது தடவை தீபம் ஏற்றுற பழக்கம் இல்லை. அது எங்களுக்கு அங்கே எங்கள் இந்த கோயில் ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்டது. அதனால் நீங்கள் வந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் தீபத்தொன்னில் இங்கே இருக்கிற ஒரு தீபத்தொன்று அதில் கொண்டு ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாலும் ஏற்ற முடியாது. எப்போயும் ஏற்றுற இடத்துல ஏற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டார். யார்? தலைமை குருக்களே சொல்லிட்டாரு. இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு அரசு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, ஒரு கலவரம் வந்துடக்கூடாது. ஆனால் இவங்க என்ன இன்டென்ஷனில் பண்ணுறாங்க அப்படின்னா, கலவரத்தை உண்டு பண்ணணும், கலவரம் வந்து வரணும், இந்துக்கள் முஸ்லீம்களும் அடிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, மண்டைக்காடு கலவரம், கோயம்புத்தூர் கலவரம், இந்த கலவரம்லாம் யோசிச்சு பாருங்கள். இந்த கலவரத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி அந்தந்த இடத்துலலாம் இப்போ கோலச்சி இருக்குது. அப்போது ஓட்டு வாங்குறதுக்கு, இந்து மக்களுடைய அபிமானத்தை பெறுவதற்கு, இந்து மக்களை தன் பக்கம் திருப்புறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன் கலவரத்தை காலங்காலமாக கோயிலில் தீபம் ஏற்றுறாங்க, நீ போய் புதுசாக எதுக்கு கேஸ் போட்டு அதை மாற்றி இங்கே ஏற்றணும்னு சொல்கிற நீயே? அப்போ அதுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குல்ல. அப்போ கோயில் குருக்கள் என்ன சொல்கிறாங்க? எப்போயும் இங்கே தாங்க ஏற்றுறது அப்படின்னு தானே சொல்கிறாங்க. காலங்காலமாக இங்கே தாங்க ஏற்றுறது, 1000 வருஷமாக இங்கே தாங்க ஏற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நீ போய் ஏன் புதுசாக ஒரு இடத்துல ஏற்றணுங்கிற? அப்போ நீ வந்து ஏதோ கலவரத்தை உண்டு பண்ணுற, ஏதோ பிரச்சனையா இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணுற. வடநாட்டில் இப்போ பாபர் மசூதியை இடிச்சதை வச்சுக்கோங்க. பாபர் மசூதி கட்டி 450 வருடங்கள் ஆயிடுச்சு. அரேபியர்கள் இங்கே வந்து முதல்ல கஜினி முகமது வந்தார், அப்புறம் பாபர் வந்தார், அப்புறம் கோரி முகமது வந்தார், அப்புறம் பாபர் வந்தார். இது ஒரு கதை நம்ம படிச்சிருக்கிறோம், பாடங்கள்லாம் படிச்சிருக்கிறோம். படையெடுத்து வந்தாங்கல்ல. இப்போ பாபர் வந்து ஒரு ஆட்சி அமைச்சார். பாபரோட பையன் தான் அக்பர் வந்து இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய பேரரசை நிறுவினார். இதெல்லாம் கதைங்க, ஒரு கதை இல்லை, வரலாறு தான்.
இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இப்போ பாபர் வந்து ஒரு கோயிலை கட்டுறாரு. அவர் கோயிலை கட்டுறதுனால அது பாபர் மஸ்ஜித்தாக ஆயிடுது. சரி, அதனால என்ன புண்ணியம், என்ன என்ன தவறு அதனால் நமக்கு? நம்ம என்ன கெட்டு போயிட்டோம்? ஒரு 450 கோயில் வருட வருட பாரம்பரியமுள்ள ஒரு கோயிலை போய் இடிக்கிறீங்க. எதுக்கு இடிக்கிறீங்க? நீங்கள் கரைச்சேவை பண்ணணும்னு போகிறீங்க. நான் ரத யாத்திரை போகிறேன்னு போகிறீங்க. ரத யாத்திரை போனால் என்ன, நீங்கள் சாமி மேலே இருக்கிற நம்பிக்கையை ஊட்டுங்க. சாமி இருக்குது, சாமி வேணும், நம்ம சாமி கும்பிடுவோம், எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க. அதுக்காக சாமி கும்பிடுறோங்கிற பேரில், ஒரு ரத யாத்திரை போகிறோங்கிற பேரில் ஒரு மஸ்ஜித்தை போய் இடிச்சிருக்கீங்களே, இது என்ன, எந்த விதத்தில் நியாயம்? 450 வருட கால பழமை வாய்ந்த ஒரு 450 வருடம் பழமையான ஒரு ஒரு தொன்மையான ஒரு 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 வரலாற்று சின்னத்தை இடிக்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? இதை கேட்டால் கோபம் வந்துடும். செய்கிறதெல்லாம் அநியாயமாக செய்கிறது, அட்டூழியமாக செய்கிறது. அதே தவிர தான் இங்கே கொண்டாந்து திருப்பரங்குன்றத்தில் செய்ய பார்க்குறாங்க. அவர்களுக்கு நிறைய கோயில் அவங்க லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இதில் எல்லாம் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னா அந்த லிஸ்ட்டில் திருப்பரங்குன்ற கோயில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது. தமிழ்நாடு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாநிலம், ஒரு கலவரம் இல்லாத பூமி, ஒரு மத சார்பற்ற ஒரு பூமி, மண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே புதுசாக திருப்பரங்குன்றத்தில் வந்து புதுசாக நீங்கள் பிரச்சனையை கிளப்பி அதை வந்து அப்போ வந்து அதை போய் தடுத்து நிறுத்தினா, இதனால் பிரச்சனை வந்துடும் போய் அரசு தடுத்து நிறுத்தினா உடனே திமுக அரசு பொல்லாதது, திமுக அரசு ஆகாதது. அப்போ மக்களை அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் அப்போ என்ன சொல்லுவீங்க? திமுக அரசு இதை செய்யலை, திமுக அரசு ஒழுங்காக செஞ்சுருந்தாக்கா இந்த கலவரம் வந்திருக்காது, ஏன் பாதுகாப்பு கொடுக்கல, 144 போட்டு தடுத்து நிறுத்த வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வாய் தான் இந்த நார வாய் தான் அப்போ அந்த மாதிரி பேசும். இப்போ என்ன பேசுது? 144 போட்டு எங்களை தீபாவளத்தை விடாமல் பண்ணிட்டாங்க. கோர்ட்டு ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்தது. பாவம் அந்த கோர்ட்டுக்கு அந்த ஜட்ஜிக்கே இப்போ ஆப்பு வச்சுட்டாங்க, இந்த வழக்கை நீ விசாரிக்கவே கூடாது அப்படின்னு. யார்? ஜிஆர் சாமிநாதனை. இந்த வழக்கை, இந்த தீபமேத்திர வழக்கை பற்றி நீ விசாரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போது நல்லா நம்ம ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. எலெக்ஷனுக்கும் ஓட்டுக்கும் என்ன சம்மந்தம்? எலெக்ஷனுக்கும் கோயிலுக்கும் என்ன சம்மந்தம்? கோயில் என்பது வழிபாட்டு தலம், அவ்வளவுதான். அரசியலுங்கிறது வேற. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த 50 வருட காலங்களாக எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க, எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தில் எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க, அது வேற விஷயம். அவங்க வந்து சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா அது அவங்களோட சொந்த விருப்பம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனி விருப்பம் இருக்கும், சாமி கும்பிட்றாங்க. இப்போது 50 வருட காலங்களாக, 60 வருட காலங்களாக 1967 திமுக தான் ஆட்சியில் இருக்குது. அதிமுக மாதிரி ஆட்சியில் இருக்குது. இவர்களும் கடவுள் மறுப்பாளர்களாக, எதிர்ப்பாளர்களாக தான் இருக்கிறார்கள். கடவுளை எதிர்ப்பவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆனால் திமுகவுக்கும் ஓட்டு போடுறாங்க, அதிமுகவுக்கும் ஓட்டு போடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மதம் வேறு, அரசியல் என்பது வேறு. ரெண்டும் வேற. சாமி கும்பிட்டா உன் மன திருப்திக்காக போய் சாமி கும்பிடு. சாமி கும்பிட்டா உன்னுடைய ஆத்ம திருப்திக்கு, உன்னுடைய வேண்டுகோள், உன்னுடைய பிரார்த்தனைக்காக போய் சாமி கும்பிட்றா, ரைட், அதோட முடிச்சுக்கணும். அரசியலுங்கிறது வேறு. அது ஓட்டு போடுறது, மக்களை நல்ல திசையில் கொண்டு போகிறது, மக்களை வாழ வைக்கிறது, தொழிலை முன்னுக்கு கொண்டு வர்றது, எக்கனாமியை நல்லபடியாக வச்சிருக்கிறது, நல்ல கல்வியை கொடுக்கறது, நல்ல சுகாதாரத்தை கொடுக்கறது, இதெல்லாம் நிறைய விஷயம். மக்களை அது வாழ்வியல். இது பிரார்த்தனையல். இது வேற. ஆன்மீகங்கிறது வேற, அரசியலுங்கிறது வேற. ரெண்டையும் ஒன்றா கலக்கும் போது தான் பிரச்சனை வருது. இந்த ஆன்மீகமும் அரசியலும் வடநாட்டில் கலந்துருச்சு. அதனால தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஊனா எல்லாத்துக்கும் சாமி, அதாவது எல்லாத்துக்கும் சாமி, எதுக்கு எடுத்தாலும் சாமி. ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். எதுக்குடா அதெல்லாம்? இவங்க ஊரில் ஒரு கோயிலை சாமி கும்பிட்றதுக்கு பாரத் மாதா கூப்பிடுவாங்க. பாரத மாதாக்கு எதுக்கு என்னடா பிரச்சனை? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எதுவும் பிரச்சனை? அப்போ போய் பாரத் மாதா கி ஜெய் சொல்லலாம். ஏன்னா ஒரு கோயிலை சாமி கும்பிடும் போது இப்போ பாரத் மாதா கி சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? இதுக்கு எல்லாம் என்ன அர்த்தம்டா? இதெல்லாம் புரிஞ்சு செய்கிறாங்களா, புரியாமல் செய்ய? மக்களே, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இவர்கள் குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு பார்க்குறாங்க. இவர்கள் வந்து ஒரு 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 வடநாட்டு அரசியலை கொண்டாந்து புகுத்தலான்னு பார்க்குறாங்க. இதுக்காக தான் இவ்வளவு காணொலி. அவர்கள் வந்து நிறைய பணம் வச்சுருக்காங்க. இந்த உலகத்தில் அதிக பணம் வைத்துள்ள பணக்கார கட்சி எதிரான நம்ம பிஜேபி தான். நம்ம நாட்டில் இருக்கிற பிஜேபி தான். அமெரிக்காவில் இருக்கிற கட்சிக்கிட்ட கூட இந்த அளவுக்கு பணம் இருக்காது. காரணம் அவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருக்காங்க. எப்படி சேர்த்தாங்கிறது அது வேறு காணொலி, அது வேறு விஷயம். இது எப்படி சேர்த்தாங்க என்ன ஒன்றும் இல்லை, மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பிஎம் கேர் ஃபண்டு ஒரு 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 பெரிய தொழிலதிபருக்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுக்குறது, அது மூலம் கமிஷனை வாங்குறது, தேர்தல் பாண்டு, இதெல்லாம் என்ன பணம்?
இதெல்லாம் யார் விட்ட பணம்? எப்படி இப்படி தான் சேர்த்தாங்க பணம். அப்போ பல ஆயிரம் கோடி ரூபா, பல ஆயிரம் கோடி ரூபா வச்சுருக்காங்க. அந்த பணத்தெல்லாம் கொடுத்து இவங்கள்ட்ட ஒரு கேமராவை கொடுத்து, நீ இந்த மாதிரிலாம் காணொலிகளை போடு, பொய்யான தகவல்களை பரப்பு. வெறும் பொய்யுங்க, வெறும் பொய். அவர் அங்கே அடித்தார், இவர் இங்கே அடித்தார், இவர் இதை பண்ணார். ஏன்னா வடநாட்டில் இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறீங்களே, பெண்களை கற்பழிக்கிறீங்க. ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுலேயே இந்தியா தான் ஃபஸ்ட்டாக ஒருத்தர் இதில் காணொலி பேசினார். அது இப்போ தான் பார்த்தேன் அந்த காணொலியை. அதுக்கு வேறு காணொலி ஒன்று போடணும். இப்போது இந்த சாமியா திமுகவா எப்படி கூட நிப்பாட்டுறா பாருங்க. தெய்வமா திமுகவா? எங்கடா என்னடா அதுக்கு என்னடா சம்பந்தம்? இது ஒரு பெரிய ஒரு புரட்டு. இப்போது இது நம்மளே ஒரு காணொலி போட்டேன். ஸ்டாலின் வெல்லவில்லை என்றால் இது ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் தான் கடைசியாக இருக்கும். ஸ்டாலின் வெல்லவில்லை என்றால், ஸ்டாலின் வென்று விட்டால் நான் 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை, ஏதோ அப்படியே மேக்கப் பண்ணி தமிழ்நாட்டை வந்து நல்லபடியாக வச்சுருப்பார். அந்த நம்பிக்கை நல்லா இருக்குது எனக்கு. இந்த இலவசங்களில் எனக்கு முரண் இருக்குது. திமுக அரசு செய்கிறது பூரா சரியாக செய்தாங்கன்னா இல்லை, திமுக அரசு செய்கிறதெல்லாம் சரியா இல்லை. 1008 முரண் இருக்குது. அது வேற இங்கே உட்காரட்டும். மே மாதம் 4ஆம் தேதியா 5ஆம் தேதியா ஆட்சியில் உட்காரட்டும். அதுக்கப்புறம் திமுகவை எப்படி வறுத்து எடுக்கிறோங்கிறது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு நீ காக்கிறது யார் இருக்காங்க? காப்பாற்றுறது யார் இருக்காங்க? இவங்க 4 ஒன்றும் இல்லைங்க. இவங்க ஒரு அதிமுக ஜெயிச்சிச்சுன்னா அடுத்து இந்த கோயிலை பாருங்கள். இப்போ ஸ்டாலினா இருக்கவும் தானே 144 போட்டு தடுத்து பிரச்சனை வராமல் காத்தாரு. ஆனால் இதே நீங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்தாருன்னா திருப்பி அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும், தீபத்திர பிரச்சனை வரும். அப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய கலவரம் வரப்போகுது, எவ்வளோ பேருடைய வாழ்க்கை வீணாக போகுது, எத்தனை மனிதர்களுடைய பொழப்பு கிட போகுது அப்படி நீங்கள் நல்லா பாருங்கள். தமிழ்நாட்டினுடைய எக்கனாமியை கொலாப்ஸ் ஆகும். நல்லா பார்த்துக்குங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடத்துறதுக்காகத்தான் அவங்க பார்க்குறாங்க. சாமி என்னடா சாமி? இந்நேரம் பொழுதுனைக்கு சாமி. காலையில் எந்திரிச்சிருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும், மறுநாள் காலையில் எந்திரிக்கிற வரைக்கும் சாமின்னா சாமி எதுக்கு போய் நீங்கள் காப்பாற்றுறீங்க? சாமி தானே நம்மளை காப்பாற்றணும். 1000 மண்ணுடையவங்க அவங்க நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா? நீங்கள் போய் சாமின்னு தூக்கி பிடிச்சிடுறீங்க. சாமியை எவன் காப்பாற்றுறான்னு சொல்கிறானோ அவன் பூரா நமக்கு செட் ஆகாதவன். அவனுக்கு திட்டுறதுக்கு வார்த்தை நிறையா இருக்குது, திட்ட முடியல. காணொலியில் பேசுகிறவங்க கொஞ்சம் கண்ணியமாக பேசணும்ல. சாமியை யார் காப்பாற்றுறான்னு சொல்கிறோமோ அவங்க பூராவுமே நமக்கு செட் ஆகாதவங்க, செட்டே ஆக மாட்டாங்க. அவங்க சாமியை காப்பாற்றுறான்னு இவங்க பாருங்கள் கலவரத்தை உண்டு பண்ண தான் பார்ப்பாங்க. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு. அரசியல் என்பது மக்களை வாழ வைக்கிறதுக்கு, ஆன்மீகம் என்பது மக்களினுடைய ஆத்ம திருப்திக்கு. இப்போ கிறிஸ்டினுக்கு வார்த்தை சொல்கிறாங்க, இஸ்லாமுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, தமிழுக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல. தமிழில் அவங்க சொல்ல மாட்டாங்க, இந்து சாமிக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல அப்படின்னு. இந்து சாமியில் ஏகப்பட்ட முரண்கள் இருக்குது. அந்த முரண்களை அவங்கள சொல்லிட்டாங்க. இப்போ கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க மாதிரி, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களாம் திருப்பி போயிட்டாங்க. கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க பூரா திரும்பி போயிட்டாங்க. இங்கே இருக்கிற இந்துக்கள் எப்படி இந்த நாட்டுக்காரங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கிற முஸ்லீமும் இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணுக்காரங்க தான். நீங்கள் வேணால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்கள். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களை தவிர பாக்கி எல்லாத்துக்கும் ஒரே டிஎன்ஏ தான் வரும். நீங்கள் அப்படியே மூலமாக அப்படியே அதனுடைய டிஎன்ஏயோட மூலத்தை பிடிச்சி போய்ட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்ப்பனர்களை தவிர பாக்கி எல்லாத்துக்குமே டிஎன்ஏ ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா அவர்கள்லாம் அரபு கண்ட்ரிலேருந்து வரல, அவர்கள்லாம் வந்து இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவிலேருந்து வரல, எல்லாம் இங்கே இருந்தவங்க. அங்கேருந்து வந்தவங்கலாம் போயிட்டான். அங்கேருந்து நம்ம ஊருக்கு பிழைக்க வந்தவங்களாம், படையெடுத்து வந்தவங்க, கிழக்கிந்திய கம்பெனியாக வந்தவங்க, நம்ம வியாபாரத்தின் பேரில் நம்ம நாட்டை பிடிக்க வந்தவங்கலாம் போயிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற முஸ்லீமு கிறிஸ்டின் அனைவரும் இந்துக்களாக இருந்து அப்புறம் மதம் மாறியவர்கள். ஏன் மதம் மாறினாங்க? அது ஒரு தனி காணொலியாக போடணும், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. ஏன் மதம் மாறினாங்க? அது ஒரு தனியாக காணொலி போடணும். இப்போ இந்த ஓட்டு எலெக்ஷன் நேரத்தில் அப்படியே புற்றீசல் மாதிரி வந்து முக்கிறாங்க காணொலியில். இதில் தயவு செஞ்சு இந்த காணொலியை பார்க்குறவங்க அந்த மாதிரி காணொலிகளை பார்த்து மனசை டைவெர்ட் பண்ணாமல் அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு என்பதை மிக தெளிவாக வச்சிருக்கிற நாடு தமிழ்நாடு. அந்த மைண்ட் செட்டை மட்டும் மாற்றாமல், டைவெர்ட் ஆகாமல், நம்மளை காப்பாற்ற யார் இருக்காங்க, நம்ம நாட்டுக்கு நம்ம மண்ணுக்கு நல்லது செய்ய, நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய யார் இருக்காங்க அப்படிங்கிறத யோசித்து நிதானமாக ஓட்டு போடணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம கோயில் அடித்தவங்களுக்கு நீங்கள் எப்படி ஓட்டு போடலாம், நம்ம சாமியை நிந்திச்சவங்களுக்கு நீங்கள் எப்படி ஓட்டு போடலாம்?
அது வேற. சாமி இருக்குன்னு சொல்றது ஒரு குரூப், சாமி இல்லைன்னு சொல்றது ஒரு குரூப். ஆத்திகன் எப்படியோ நாத்திகன் அப்படியே இருக்கான். சாமி இருக்குன்னு சொல்றவன் ஆத்திகன், சாமி இல்லைன்னு சொல்றவன் நாத்திகன். 2 பேருமே இருக்கிறான். இந்த உலகத்துல பெரும்பாலான நாடுகள்ல பெரும்பாலுமா இருக்கிறவங்க நாத்திகர்கள் தான் இருக்கிறாங்க. நாத்திகர்கள் தான் இருக்காங்க. அப்போ அவங்க 2 பேர்த்துக்கும் அது வந்து கருத்து, இவங்களுடைய கருத்து வேற, அவங்களுடைய கருத்து வேற. ஆனா இதுல கொண்டு அரசியலை சேர்க்கக்கூடாது. அரசியலுங்கிறது வேற. ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்ம வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை காக்கிற வேலையை பார்ப்போம். தயவு செஞ்சு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஆட்சி மாற்றம் வந்துட்டா இதுதான் கடைசி ஜனநாயக தேர்தலாக இருக்கும். இந்த எலெக்ஷன்லேயே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவிஎம் மிஷினை வச்சுக்கிட்டு, எலெக்ஷன் கமிஷனை வச்சுக்கிட்டு இந்த எலெக்ஷன்லேயே என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. திமுக அந்த கரெக்டாக அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்குது. அந்த எஸ்ஐஆர் வரும்போது அந்த இப்போ கூடயே இருந்து என்னென்ன எங்கெங்கே ஓட்டுகள் இருக்குது, அது எப்படி சமாச்சாரங்கள்லாம் பார்த்து கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் பிஜேபியினுடைய தந்திரம் இதையும் விட அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், அனைவரும் இந்த ஆன்மீக பொருட்டுகளை, நம்ம ஆன்மீகத்தை பற்றி ஒருத்தர் சாமியை பற்றி நம்ம நிந்திக்கிறாங்க திமுககாரன் அப்படிங்கிறத நம்பாமல், ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு என்பதை கணித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓட்டு போட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.